எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு சுவிதா சுவிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லில்லி பிளான்ட் ரீக்ளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அம்மாவோட டர்ன். அம்மா சொல்ல போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன அட்வைஸ் தான் என்னோடது, சரிங்களா? என்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது, கம்மியாகலை. உங்களுக்கே தெரியும், இன்னும் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட் லாக்டவுனில் தான் இருக்காங்க, சரிங்களா? பார்த்து எல்லாருமே வந்து கஷ்டம் தான். வெளியே போகாமல் யாருமே இருக்க முடியாது. உண்மையாகவே எல்லாம் வேலைக்கு போகிறவங்க போய் தான் ஆகணும். வீட்டுக்குள்ளேயே எல்லாருனாலும் இருக்க முடியாது. இருந்தாலும் வெளியே போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு எந்த எஃபெக்டும் பண்ணாத அளவுக்கு நம்ம இருந்துக்கலாம். வெளியே போனால் மேக்ஸிமம் டபுள் மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க. டபுள் மாஸ்க் போடுறது தான் பெட்டர். ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஒரு 5 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் இல்லைனாலும் அந்த இடத்துல கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நிறைய இழப்புகள் இப்போ இந்த கொரோனா பிறந்த 2 வருஷத்தில் நிறைய இழப்புகள் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெம்பர்ஸ் இல்லை, ஒவ்வொரு டிசீஸ், இந்த கோவிட் வந்து வைரஸ் வந்து நிறைய பேர் எஃபெக்ட் பண்ணியிருக்கு. அந்த எஃபெக்ட் பண்ணினவங்கக்கிட்ட கேட்டால் தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏன்னா அதனால் ரொம்ப சேஃபாக இருக்கணும். நமக்கு கடவுள் வந்து இது வரைக்கும் எந்த டிசீஸ் யாருக்கும் கொடுக்கல அப்படிங்கிறத விட எந்த இது வந்தாலும் வின் பண்ணி வெளியே வரக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஐயோ கொரோனா வந்துடுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஏன்னா வெளியும் போகாமல் இருக்க முடியாது தான். உண்மையாகவே போனாலும் ரொம்ப சேஃபாக மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு வாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது குளிச்சுட்டு ட்ரெஸ் வேர் பண்ணி எல்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. நான் திருப்பி நான் தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக நியூஸை திறந்தாலும் இதுதான், யூடியூப் போனாலும் இந்த மாதிரி இதைத்தான் சொல்லுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இழப்புக்களை இழந்தவங்களுக்கு தான் வந்து அந்த கஷ்டம் தெரியும். நம்ம மறுபடியும் நான் அதை தான் சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் இழப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாருமே. இன்னொரு என்னோடய ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பாவோட யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ பண்ணாமையும் பார்த்துருக்கீங்க. ஸோ பண்ணினவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் லைக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்போர்ட் பண்ணுறீங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்களும் சேனல் போட்டுட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சதோ தெரியுதோ எங்கள் பாப்பா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நானும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இது கொஞ்சம் லாங் வீடியோ, நான் வீக்லி ஒன்ஸ் போடுறதுனால கொஞ்சம் லாங் வீடியோவாக போயிடுது. ரொம்ப ஷார்ட்டாகவும் போட முடியல. ஏன்னா க்ளீனிங்கு இந்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போட போகிற வீடியோ வாட்டர் லில்லி எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அதை டப்பில் வச்சுருக்கோம். அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணி நம்ம மறுபடியும் அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ எங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் வந்து நாங்கள் டப்பில் வச்சுருக்கோம். இது வந்து எனக்கு மெயின்டைன் பண்ண முடியாமல் விட்டுட்டேங்க. 2 மாதம் கண்டினியூ மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்களா, அதனால் என்னால் வந்து இந்த லில்லி பிளான்ட்டை வந்து கேர் கொடுக்குறதுக்கு டைமிங் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்க, மழை பெய்யறனால அது க்ளீன் பண்ண முடியாமல் போனனால ஃபுல்லாக பாசம் பிடிச்சிருச்சு. கம்ப்ளீட்டாக பாசம் இல்லாட்டி நாங்கள் லைட்டாக இப்போ 15 days ஒன்ஸ் வந்து எது இருந்தாலும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ வந்து நல்லா இருந்துச்சு பிளான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லில்லி பிளான்ட் வந்து ப்ளூமிங் ஆக விடாமல் அந்த பாசம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் சார் நம்ம பிளான்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சு ரொம்ப ஆசையாக வச்சு வளர்த்த பிளான்ட்டு ஒரு மாதிரி சாயில் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியோ க்ளீன் பண்ணிடணும். ஸோ க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கும் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், நிறைய வந்துருச்சுங்க பாசம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குச்சி வச்சு நான் எடுத்துருவேன். மேக்ஸிமம் குச்சி தான். ஒரு 15 days ஒன்ஸு ஒரு இந்த சின்ன டபுள் ஸ்டிக்கு மாதிரி கையில் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஈஸின்னு சொல்கிறத விட கொஞ்சம் இந்த பாசம் பிடிச்சதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா அந்த லில்லியோட ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லில்லி பிளான்ட்ஸ் வந்து அதில் முளைச்சிருக்கும். அந்த இலையெல்லாம் சாயில் ஆகிறது ப்ளஸ் அந்த மொட்டுக்கள்லேருந்து கூட நமக்கு அது வந்து க்ரோத் ஆகிருக்குங்க. இந்த வாட்டர் லில்லியை வரைக்கும் இந்த பிளான்ட்டு இலையிலேருந்து கூட க்ரோத் ஆகுங்க. நல்ல மொத்தனை இழையாக இருந்துச்சுன்னா அதுலேருந்தே க்ரோத் ஆகும். அதை நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இது வந்து நான் பாட்டுக்குள்ளே ஒரு பாட்டு வச்சுருந்தேன். இந்த க்ளீனிங் பர்பஸ்க்காகவே இந்த மாதிரி தான் நான் வச்சேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மண்ணு போட்டு வச்சு என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியல. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், ஒரு பெரிய ஒரு டப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டரு தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய டப்புக்குள்ளே ஒரு
டப்புக்குள்ளே டப்பு வச்சோம்னா ஈஸியாக இருக்கும் க்ளீனிங்க்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டப்பை வந்து நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு டப்புக்குள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணிடுவோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது ரொம்ப குட்டியுண்டு. அதுலேருந்து ஒரு க்ரோத்தான ஒரு பிளான்ட்டு தனியாக இருக்குது பாருங்கள். இது வந்து பாசம் பிடிச்சனால அது நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ தண்ணி விட்டு நம்ம எடுத்த பிறகு, தனியாக எடுத்த பிறகு இந்த பாசத்தை வந்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிரும் இல்லையா? அப்போ குயிக்காக நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாசங்களை எடுத்து விட்றதுக்கு. இந்த டைம் தான் எனக்கு இவ்வளோ சிரமமாயிடுச்சு. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அவ்வளோ அளவுக்கு பாசம் பிடிக்கிற அளவுக்கு நான் விட மாட்டேன். ஸோ இன்னொன்று அப்டேட்டும் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்கு தான் பாருங்க நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கையிலே நம்ம எடுத்துடலாம், சீக்கிரமே க்ளீன் ஆகிடும் கையில் எடுக்கும்போது. அப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு அந்த பழைய அந்த பாசம் பிடிச்சதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம அதில் எல்லாம் அப்படியே ஒட்டி ஒட்டி இருக்கும் இல்லையா அந்த தண்டு. ஆனால் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இந்த தண்டுகள் எல்லாம் சின்னதாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கும் இந்த வாட்டர் லில்லியோடது. ரொம்ப ஸ்ட்ராங்காக லோட்டஸோட ஸ்டெம்பு மாதிரிலாம் இருக்காது, டியூப் மாதிரி தான் இருக்கும். சட்டுன்னு ஒடிஞ்சு போயிடும். ஒடிஞ்சிச்சின்னா கொஞ்சம் வந்துடும், இருந்தாலும் அது ஒடிஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் வளர்றதுக்கு நாட்கள் ஆகும் இல்லையா? பாருங்கள், இது குட்டி உண்டு. அதுக்குள்ளேயே வந்து க்ரோத் ஆகி கீழே இருந்தது இந்த சின்னது ஒரு கண், அதுலேருந்தே அது க்ரோத் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம வந்து இது ஒன்ஸ் மட்டும் வச்சோம்னா போதும். ப்ரொபகேட்டிங் லீஃப் மூலமாகவும் வரும். அந்த லோட்டஸோட அந்த சின்ன லில்லி இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்தும் அதுக்கு அப்படியே 3 நாள் பூத்து நிற்கும். 3ஆவது நாள் அப்படியே தண்ணியில் மடிஞ்சிரும். இதனோட கெப்பாசிட்டி 3 நாள் தான். ரொம்ப அட்ராக்டிவாக டெய்லியும் பூ இருந்துகிட்டே இருக்குங்க. பார்க்க அழகாக இருக்கும். இந்த லீஃப் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக நம்ம அலசி விட்டுறணும். ஏன்னா அதில் எல்லாம் அந்த பாசம் பிடிச்சிருந்துச்சு இல்லையா, அதுக்காக தான் நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காக அலசி விட்டுட்ருக்கேன். இந்த தண்ணியை நம்ம ஊற்றக்கூடாது, இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இன்னொன்று நான் பண்ணுவேன். அதே போல் இந்த டப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே நான் கட் பீஸ் நிறைய விட்ருக்கேன். அந்த கட் பீஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் கண்டெய்னர் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கும் உயிர் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கொண்டுவிடக்கூடாதுங்கிறக்காக ரொம்ப நிறைய நான் கட் பீஸ் அதுக்குள்ளே கிடக்குது. அதனால் 2-3 டப்பில் அப்படியே எடுத்து தண்ணிக்குள்ளேயே தான் மாற்றி போட்டுட்டு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் நல்லா பிளான்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ 2 டப்பு தண்ணிக்கே வந்து நம்ம நல்லா க்ளீன் ஆயிரும் பிளான்ட்ஸ். அப்புறம் சின்ன இருக்கிற அந்த டஸ்ட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்படியே படிஞ்சிருக்கும். ஏன்னா நான் கரிசல் மண் தான் மேக்ஸிமம் போட்டேன். சாரி, களிமண், செம்மண், சாணி இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் வச்சுருந்தோம். பாருங்கள், மண்ணே கருப்பாக இருக்கும். அப்படி நல்லா பாட்டு ஃபுல்லாகவே வேர் இருக்குங்க, திக்னஸாக. நல்லா பாட்டு ஃபுல்லாகவே இப்போ இருக்கும். குட்டி குட்டி மொட்டுக்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த லில்லி பிளான்ட். இந்த லில்லி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பூக்கள் ஒன் டே பை டே மொட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். உள்ளேருந்து மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் மட்டும் நம்ம பாட் பண்ணி வச்சோம்னா போதும், அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வைக்க போகிற பாட்டையும் நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துகிட்டு ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி அதில் தண்ணி நிறச்சிட்டு லீஃபில் இருக்கக்கூடிய டஸ்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், மேலே கொஞ்சம் மணல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அந்த மேலே பார்த்திங்கன்னா மண் கம்மியாக இருந்தனால கொஞ்சம் மணல் மட்டும் அதை மேலே போட்டு விட்டுட்டு அந்த லில்லி பிளான்ட்டை கொஞ்சம் மேலே அழுங்காமல், அது வந்து கொஞ்சம் மணல் போட்டோம்னா கொஞ்சம் அந்த பிளான்ட்ஸ் மண்ணுக்கு அழங்காமல் இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணதுக்கு. அதுக்காகவும் கூட நான் போட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் மண் அதுக்கு போட்டுட்டு, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும், அதனால் மணல் போட்டுடலான்னு சொல்லி மணல் போட்டுட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கலங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் போச்சுன்னா தண்ணி அப்படியே கிளியர் ஆயிரும். அப்படியே நல்லா க்ளீன் ஆகிடும். கலங்கின தண்ணி அப்படியே நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடும். சின்ன டஸ்ட்டுகள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இருந்ததுக்கும் இப்போ நான் பிளான்ட் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். ஏன் பாட்டு டு பாட்டு வைக்கிறோம் அப்படின்னா இந்த க்ளீனிங் பர்பஸ்க்காகத்தான். மற்றபடி டேரெக்டாக நம்ம மண்ணுக்குள்ளே கூட அப்படியே ஒரே பாட்டில் மண்ணை போட்டு வச்சோம்னா நிச்சயமாக நம்ம க்ளீன் பண்ணவே முடியாதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா கட் பீஸும் வேறு இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டை நம்ம எடுத்து திருப்பி மாற்றி வைக்கணும்னா கஷ்டமாக இருக்கும். பெரிய வீடுகளெல்லாம் பார்த்தா குளம் மாதிரி கெட்டி விட்டு அதில் லில்லி பூ வச்சுருப்பாங்க. ஸோ லில்லி பிளான்ட் அதில் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பாட்டில் வீட்டில் வச்சுருக்கவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கணும். அது காமிக்கணுங்கிறக்காகவும் கூட நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட், குழந்தைங்க கூட மெயின்டைன் பண்ணும். இந்த இலையில பாருங்கள், நடுவில் குமிழ் மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து தான் உங்களுக்கு வேர் பிடிச்சி வரும். முத்தின இலைகள் இருந்தாவே போதுங்க இந்த லில்லி பிளான்ட்டை நம்ம வளர்க்குறக்கு. இந்த முத்தின இலையிலேருந்தே அழகாக அந்த நடுவில் குமிழ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவிலேருந்து தான் உங்களுக்கு புதுசாக ஒரு வேர் பிடிச்சி இன்னொரு லில்லி பிளான்ட் உருவாகும். இந்த பிளான்ட்டோட பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எல்லா லில்லிலையும் அப்படி வராது. இது வந்து இந்த இலையிலேருந்து இலை வந்து பாருங்க ஒரு குட்டியாக நிறைய க்ரோத் ஆகிருக்கு. அது ஒடிஞ்சு பழைய இலை தண்ணிக்குள்ளே கிடந்தால் கூட அதுலேருந்து அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வேர் வந்திருக்குன்னு சொல்லி. அதுவே அதை வந்து ஸோ இந்த வாட்டர் லில்லி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும்
ரீக்ரோத்திங் அதுவே அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்குதுங்க. நம்ம வந்து நம்ம அது ரொம்ப சீட் போடணும் அது போடணும், இது எதுக்கு சீடு கிடையாது. ஒன்லி வந்து வேர்லேருந்து தான் வேர் வரக்கூடிய பிளான்ட்டுங்க இது. லோட்டஸ் மாதிரி சீடு தான் வைக்கணுங்கிறது இல்லை. பாருங்கள், இது ஒடிஞ்சு அதுக்குள்ளே இருந்தாலே நம்ம என்ன ஒடிஞ்சு அதுக்குள்ளே பழைய இலைகள்லாம் இருக்கும்போது அழுகி போயிடும். ரொம்ப அழுகின இலையை வெளியே தூக்கி போட்டுடலாம். முத்தின இலைகளாக இருந்ததுன்னா அதிலிருந்தே ரீக்ரோத் ஆகிக்குங்க. இது ரொம்ப ஈஸி இந்த பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணுறது. பாருங்கள், அந்த தண்ணி கலங்கின தண்ணி கூட கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற கட் பீசஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, தனியாக எடுத்து ஒரு குட்டி பாட்டில் வச்சுருந்தோம். ஸோ அந்த தண்ணி கலங்கல் தண்ணி நல்லா கிளியர் ஆன பிறகு ஒரு 1 hour கூட தேவையில்லை, மணல் மேலே போட்டோம்னாவே போதுங்க, அது கிளியர் ஆயிரும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மொக்குகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பெரிய பெரிய மொக்கு பாருங்கள். இது வந்து 3 நாள் ஆச்சு. ஒரு லில்லி பிளான்ட் வந்துச்சு, ஒரு ஃப்ளவர் வந்துச்சுன்னா 3 நாள் இருக்குங்க. 3ஆவது நாள் அப்படியே மடிஞ்சு சாஞ்சிரும். இது பாருங்கள், நடுவில் அந்த குழி இதிலிருந்து தான் வேர் வரும். நீங்கள் யார் வீட்டில் பார்த்தாலும் இந்த பிளான்ட்டை ஒரு தண்டோட ஒரு 10 சென்டிமீட்டர் தண்டு, நல்ல முத்தின தண்டுலேருந்து லீஃப் இருக்கும் இல்லையா, அந்த தண்டோட ஒடிச்சு வாங்கிட்டு வந்துடுங்க. இது அந்த பிளான்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூக்கள் உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்குங்க. இந்த லில்லி பிளான்ட் வீட்டில் வந்து என்றைக்குமே லில்லி பூ இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பூ மாதிரி வந்துகிட்டே இருக்கும். உள்ள மொக்குகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பூ மடியும் போது இன்னொரு பூ ப்ளூமிங் ஆகி நிற்குங்க. அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இது நமக்கு சூரிய வெளிச்சம் மட்டும் இருந்தால் போதும், 4 மணி நேரம் இதுக்கு வெயில் படுற மாதிரி இருந்தால் போதும். இந்த பிளான்ட் வெயில் இல்லைன்னா நிச்சயமாக இந்த பூ வந்து உங்களுக்கு ப்ளூமிங் ஆகாது. அதே போல் லீஃபுகளும் நல்லா பெருசாக பெரிய நல்ல முத்துன இலையிலேருந்து ஒடிச்சு நம்ம யாருக்காவது பிளான்ட் கேட்குறாங்க கொடுக்கணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி லீஃபை வந்து ஒடிச்சு தண்ணிக்குள்ளே அதே தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சா போதும். அந்த தண்ணியிலேருந்து இந்த லீஃப் வந்து அப்படியே லீஃப்லேருந்து வேர் வந்துடுங்க. அதை மட்டும் எடுத்து ஒரு பாட்டில் வச்சோம்னாவே அதை நம்ம க்ரோத் பண்ணிகிட்டே இருக்கலாம். நிறைய பிளான்ட் உருவாக்கலாம் இதுலேருந்து. இது காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. கேரிங்கும் கம்மி, அட்ராக்டிவான ஒரு லில்லி பிளான்ட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு என்பிகே இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி விடுவேன். இல்லை அப்படின்னா உள்ளே அந்த ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கடையில் அந்த பாட்டுக்குள்ளே வந்து போட்டு விட்டுருவேங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு ஸ்ட்ரென்த் தண்ணிக்குள்ளே மட்டும்தானே இருக்குது. தண்ணியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் மட்டும்தான் அது சக் பண்ணுது. ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறக்கு என்பிகே இருந்ததுன்னா பெட்டர்னு தோணுச்சு. ஸோ என்பிகே கொடுக்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நல்ல கலரிங் இருக்கும், கலர் பேல் ஆகாது. நல்லா நான் வந்து மந்த்லி 1 or 2 தான் கொடுப்பேன். பாருங்கள், பூக்களும் நல்லா பெருசாக எடுக்கும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மாதிரி கலரிங் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். என்பிகே கொடுக்கும்போது அதுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் நேச்சுரல் ஃபெர்டிலைசர் கொடுக்குற மாதிரி தானே. சாணியோட தண்ணியும் வந்து கரைச்சி ஊற்றலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா அது கலர் ஊற்றும்போது ரொம்ப ஸ்மெல் வரும். நான் அதுக்காக என்பிகேவே இந்த வாட்டருக்குள்ளே கொடுத்துறேன். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு லில்லி ஹைஜீனிக்காகவும் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் சார் நான் அந்த சாணி கரைச்ச தண்ணியெல்லாம் நான் ஊற்றலை. ஸ்மெல் வருமே அப்படிங்கிறக்காக. ஸ்மெல் வருங்கிறத விட நான் அது ஃபிஷ்ஷு போட்டிருக்கோம், லார்வா எல்லாம் சாப்பிட்ரும். இருந்தாலும் என்பிகே தான் கொடுக்குறாங்க. இது வந்து குட்டியாக இருக்கக்கூடிய அந்த வேர் சின்னதாக வந்துருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து மறுபடியும் மண்டுக்குள்ளே அப்படியே நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சோம்னா போதும், அதுவே க்ரோத் ஆகிடும். ஸோ தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்டு மேக்ஸிமம் கொசு எல்லாம் வந்து முட்டை வச்சிரும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த கட் பீசஸ் உள்ளே விட்டுருக்கிறது. மேக்ஸிமம் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய அக்வாட்டிக் பிளான்ட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபிஷ்ஷு விடுறது பெட்டர். நம்ம வீட்டுக்குள்ளே குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த லார்வானால தான் நம்ம தண்ணி க்ளீனாக பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்காக தான் எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சாச்சு. இந்த கட் பீஸையும் நான் வந்து பாருங்கள். ஸோ இந்த கட் பீஸ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது கட் பீஸு. 3 பாட்டில் பிளான்ட் வச்சுருக்கோங்க. அதனால் அதில் எல்லாம் பிரித்து நான் போட்டுருவேன். பட் இதுவும் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிட்டே இருக்கும், நிறைய இருக்கும் கட் பீஸஸ். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம பிளான்ட் வச்சோம்னா அதுங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்காக கூட எங்கள் பாப்பாக்காக தான் நான் அந்த பிளான்ட்டே வைக்க ஆரம்பித்தோம். அது ஃபிஷ்ஷு கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கட் பீஸ்க்கு வந்து சாப்பாடு போடணுங்கிறதுக்காக அந்த கெமிக்கல் ஃபுட்டெல்லாம் இதுக்குள்ளே போடக்கூடாதுங்க. போட்டுச்சுன்னா பிளான்ட் அழுகி போயிடும், காஞ்சி போயிடும், அப்படியே வராமே விட்டுடும். அந்த கட் பீஸ்க்கு வந்து உள்ளே இருக்க சாப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அழுகுன அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பிளான்ட்டோட லீஃபு எல்லாமே லார்வா இதெல்லாமே அதை சாப்பிட்டுக்கும் சரிங்களா. அந்த கட் பீஸை வந்து நம்ம உள்ளே விட்டுட்டோம்னாவே, இப்போ கட் பீஸ் ஏன் விட்றோன்னா அந்த வாட்டரை வந்து அது க்ளீனாக வச்சுக்கும். பாருங்கள், இது லோட்டஸு. இதை என்னால் க்ளீன் பண்ணவே முடியாது, ஏன்னா இது டேரெக்டாக டப்பில் மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறது. அதுக்கு தான் நான் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு அதை காமிச்சிருக்கேன். இது பார்த்தா உங்களுக்கு இது ஈஸி மெத்தட்னா டப்புலேருந்து ஒரு டப்புக்குள்ளே வச்சு வைக்கிறதாங்க பெட்ரு.
இல்லைன்னு சொன்னால் நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது வீட்டில். அதே பெரிய ஒரு அதை என்ன சொல்கிறது, குளம் மாதிரி கெட்டி அதுக்குள்ளே விடுறவங்களுக்கு ஓகே, மண் நம்ம கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இந்த கட் பீஸ் எல்லாம் நான் அப்படியே உள்ளே விட்டுருவேன். இதை எடுத்து க்ளீன் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்குங்க, குட்டி குட்டியாக இருக்கும் நிறையா. ஸோ ஒரு 4 கட் பீஸ் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிச்சின்னா வந்து வாங்கி போட்டிங்கன்னாவே போதும் அந்த பாட்டுக்குள்ளே. ஸோ க்ளீனிங் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே நீட்டாக வச்சுக்கலாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் கூட, எல்லாம் பயந்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த வாட்டர் லில்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணால் போதும், இல்லை மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதுங்க. ஏன்னா வெயில் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பாசம் முடிக்கும், மழை காலத்துலேயும் பாசம் முடிக்கும். தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணி தானே, ட்ரைனேஜ் வாட்டராக இருந்தால் உங்களுக்கு தெரியாது. ஸோ பாருங்கள், எங்கள் வாட்டர் லில்லியாக தெளிவாக இருக்குது பாருங்களேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஒரு சின்ன மொட்டு இருந்தது இல்லையா, அது ப்ளூமிங். டெய்லியுமே உங்களுக்கு வந்து பூக்கள் வந்துகிட்டே இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 மொட்டு இருக்கும். இது ஒரு 3 டேஸ் நிற்கும் இந்த பிளான்ட்டு. இந்த ஃப்ளவரு 3 நாள் இருக்குங்க ஒரு ஃப்ளவரு. அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் அப்படியே மடிஞ்சு போயிடும். ஸோ நீங்களும் பயப்படாமல் லில்லி பிளான்ட்டை வீட்டில் வாங்கி வச்சு வளர்த்து ஹாப்பியாக குழந்தைங்களுக்கு காமிச்சு கொடுங்க. பாருங்க, இது மாதிரி லிங்க் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த லிங்க்கை எப்படி டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்காக தான் நான் இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் தான் போடுறேன். இதில் வந்து நம்ம இந்த லிங்க் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர், இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கணும். யூடியூப் ஓப்பன் ஆகும். பாருங்கள், நம்ம இந்த லிங்க்கை வந்து டச் பண்ணோம்னா எந்த லிங்க்கை டச் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு இருக்குது இல்லையா, இங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ சப்ஸ்கிரைப்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆடட்னு வரும். அதுக்கப்புறம் பெல் பட்டனில் போய் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். இன்றைக்கான திருக்குறள் பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரத்தில் அன்புடைமையில் 76வது திருக்குறள், அறத்திற்கே அன்பு சார் பெண்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான திருக்குறள். இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, தர்ம செயல்களுக்கு மட்டுமே அன்பு காரணம் என்பார்கள் அறியாதவர்கள், வீரத்துக்கும் அன்பே துணையாகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான திருக்குறளில் போடணும். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பாய்.